அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். ஈரான் இஸ்ரேலினுடைய யுத்தக்காலத்தை 4வது அப்டேட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். முதல் அப்டேட் லைவில் போட்டிருந்தேன், அடுத்தது ரவிக்குமார் சோமு சேனலில் போட்டிருந்தேன், அப்புறம் ரவிக்குமார் ஆர்கேவில் போட்டிருந்தேன். ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து ஆர்கே சேனலில் வந்து புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே இருந்தது கொஞ்சம் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறதுனால புதுசாக போட்டிருக்கேன். தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் நம்ம வெளியிட்டுட்டே இருக்கிறோம். இன்றைய பதிவு ரொம்ப ஒரு முக்கியமான பதிவுங்க. எந்தெந்த இடத்துல தாக்கல் நிகழ்ந்தது, ஏன்னா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் பகல் டைம்லேயும் ஒரு 3 தடவை உள்ள நுழைஞ்சு தாக்கல் நிகழ்த்துறாங்க. இதில் மொசாத் எந்த அளவுக்கு பின்புலமாக இருந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்றதை ரொம்ப கிளியராகவும் டீட்டெயிலாகவும் சொல்ல போகிறோம். சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளோட நிலைமை என்ன, அடுத்த ஒரு 14 நாள் மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷனாக நடக்கப் போகிறது. அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் இஸ்ரேலை நோக்கி மத்திய தரைக்கடல் நோக்கி விரைந்து வந்து கொண்டிருக்கிறது. ஈரானும் வந்து தாக்குதலுக்கான ஆயத்த பணிகளை வந்து துவங்கி இருக்கிறாங்க. அடுத்த கட்ட தலைவர்கள் யார், என்ன விதமான முடிவுகள் எடுக்க போகிறாங்க, மொசாத் செய்த சம்பவங்கள் என்ன, அனைத்தும் மிக சிறந்த ஒரு பதிவாக ரொம்ப டீட்டெயிலாகவும் டெப்த்தாகவும் பார்க்க போகிறோம். இறுதி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நிறைய ட்விஸ்ட் அடங்கியிருக்கின்ற பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ள போகலாங்களா? தயார் தானே? ஏன்னா ரொம்ப நாள் நம்ம ரஷ்யா உக்ரைன்லேயே இருந்துட்டோம். நம்ம அப்பயே சொன்னோம், நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம மத்திய தரைக்கடலை நோக்கி பயணம் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். நம்ம அதனால் காலையிலேருந்து நம்ம மத்திய தரைக்கடல் பாருங்கள், மிடில் ஈஸ்டை நோக்கி தான் பயணம், அங்கே தான் இருக்க போகிறோம் நம்ம. அதனால் தயாராக இருந்துக்கோங்க. ஸோ வீடியோக்கள் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நான் கடந்த 3 பதிவுகளை சொல்கிறேன். நான் ஒரு சில தகவல்கள் கொஞ்சம் டிலேவாக தான் கிடைக்கும்னா, இருந்தாலும் சரியான தகவல் கிடைத்திருக்கிறது. எந்தெந்த பகுதியில் எந்தெந்த தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க, எந்த அளவுக்கான பிளான் பண்ணுறாங்கிற ஒரு டீட்டெயில் வந்து ரொம்ப கிளியராக கிடைச்சிருக்கு. எடுத்தோடனே நம்ம வரைபடத்தோடு போயிடலாம். நம்ம இந்த வரைபடத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வரைபடம் கிட்டத்தட்ட 3 PM வரைக்குமே 13ஆம் தேதி 3 PM வரையும் நடந்த அப்டேட் இது. ஸோ கத்தாரினுடைய ஏர்பேஸை மையமாக வச்சு தாக்கல் நடத்தலாங்களா? அதெல்லாம் கிடையாது. சிரியானுடைய வான்வெளியை பயன்படுத்தி இருக்காங்க. அங்கே கீழே இருக்கக்கூடிய பேஸுகள் பயன்படுத்தலை, அங்கேருந்து தான் 200 IAF ஏர்கிராஃப்டை பயன்படுத்தியிருக்காங்க. 100 டார்கெட் வந்து ஹிட் அடிச்சிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. இதுக்கு பின்புலமாக அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, மேலே வந்து ரீஃபியூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்பர் 1ன்னு போட்டிருக்கு பார்த்தியா, அங்கே தான் வந்து டேப்ரிஸ். இந்த டேப்ரிஸில் 2 இருக்குது. ஒன்று வந்து பக்கத்தில் விமான நிலையமும், பக்கத்தில் செறிவூட்டப்பட்ட அணு நிலைகள் இருக்கிறதாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல பெரிய தாக்குதல் பகல் நேரத்துலேயும் நிகழ்த்தினாங்க, நேற்று இரவுமே நிகழ்த்தினாங்க. அடுத்து 2ன்னு பார்க்குறோம் பார்த்தியா, குசார் இஸ்ரீன். இந்த பகுதியும் இங்கே வான்தடுப்பு சாதனங்களாக பெரிய அளவுக்கு இருந்தது, அதை நோக்கி அங்கே வந்து முழுமையாக அழைச்சிருக்காங்க. அடுத்து 3 பார்க்குறீங்களா, நட்டான்ஸ். இந்த நட்டான்ஸ் பகுதியை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பகல் நேரத்துலையும் தாக்கல் நடந்தது, நேற்று இரவு நேரத்துலையும் தாக்கல் நடந்தது. அதுக்கான இமேஜஸ், சேட்டலைட் இமேஜஸும் கொடுத்துருக்காங்க. நான் இடையில் உங்களுக்கு காட்டுறேன் நான். அப்புறம் 4 பாருங்கள், கீழே சிராஸ் இருக்கு இல்லையா, இந்த பகுதியை வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. இங்கேயும் பெரிய அளவுக்கான இழப்புகள், அதுக்கான வீடியோ பதிவுகள் நம்ம பார்த்துருக்கோம். தெஹ்ரான் பார்த்துக்கோங்க. தெஹ்ரானில் தான் அதிகமான தாக்குதல். அங்கே இருக்கக்கூடிய வீடுகள், குடியிருப்புகள், அது மீதும் வந்து குடியிருப்புகள் அப்படின்னா இராணுவ ஜெனரல்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அந்த தாக்கல் நடத்தியிருக்காங்க. அது ப்ரெஸ்கிரைப்டாக மற்றொரு இதையும் காட்டுறேன் நான். இந்த ரீப்பர் ட்ரோன் இருக்கு இல்லையா, இது வந்து மிசைல் தூக்கி சென்று தாக்கல் நடத்தும். இது பேர் வந்து நிஞ்சா ஹெலிக்ஸ்பயர் R9X அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் முன்னாடி பார்த்தோன்னா முன்களத்தில் 6 பிளேடு மாதிரி இருக்கும். சோற்றில் துளைத்து உள்ளே போயிட்டு தாக்கல் நடத்தும். சோற்றில் வந்து வெடிக்கவே வெடிக்காது. உங்களுக்கு ஒரு வரைபடத்தை காட்டுறேன் பாருங்கள், புகைப்படத்தை காட்டுறேன் பாருங்கள். இந்த சோறு தொலைஞ்சு உள்ளே போயிருக்கு பாருங்கள். அந்த பிளேடு பாருங்கள், முன்னாடி பகுதியில் கூட மோதனது தெரியுதா, உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் எந்த பெட்ரூமில் தங்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த பெட்ரூமில் தாக்கல் நிகழ்ந்திருக்கிறது. இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க இராணுவ கமாண்டர்கள் வந்து இழந்திருக்கிறாங்க. IRGCயோட இராணுவ கமாண்டர்கள். இதில் எந்தெந்த கமாண்டர்கள் இழந்திருக்கிறாங்க அப்படின்றத இதுவரை எழுதி செஞ்சுருக்காங்க. மேலே ஃபஸ்ட்டு வந்துடலாம் நம்ம. கோலம் ஹலி ராசித் அவர்கள், இவர் தான் ஹெட் ஆஃப் எமர்ஜென்சி கமாண்ட் அண்டு சென்ட்ரல் ஹெட் குவார்ட்டர். அடுத்தது முகமது ஹுசைன் பஹாரி, இவர் தான் ஈரானுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அண்ட் மோஸ்ட் சீனியர் மிலிட்டரி ஆஃபீஸர் இன் ஈரான். அடுத்த பர்சன் வந்து ஹலி ஷாம்கானி, இவர் தான் செக்ரட்டரி ஆஃப் சுப்ரீம் கவுன்சில் இருக்கிறாரு அண்ட் அட்வைசர் ஆஃப் சுப்ரீம் லீடர் ஆயுதுல்லா காமேனி அவர்களோட அட்வைசர். இவர் தான் ரைட் ஹேண்ட், ஆளினால் இவர் தான். இவங்களுக்கு எல்லாமே முப்படை தளபதி மாதிரி. இந்த 2 பேர்த்துக்கு மிகப்பெரிய தளபதி யாருன்னா இவர் தான், ஹுசைன் சலாமி. இவர் தான் ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சு இருந்திருக்காங்க. அதற்கு கீழே பாருங்கள், அவருக்கு கீழே இயங்கக்கூடியதில் 2வது நபர்
அமீர் அலி அஸ்தாத், அவர் தான் கமாண்டர் ஆஃப் ஐஆர்ஜிசியோட ஏர்ஃபோர்ஸ். அவருக்கு கீழே இயங்கக்கூடிய தாவூத் ஷேக்கின், அப்புறம் வந்து தகீர் பவுர், அவரையும் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி விட்டு வைத்திருக்காங்க இல்லையா, இந்த விட்டு வைக்கப்பட்ட நபரில் கொஷின் மார்க் போட்டிருக்குது இல்லை, இஸ்மாயில் கானி, இவரையும் மற்ற நபர்களையும் விட்டு வைத்திருக்காங்க. இதை நான் வந்து ஈரானுக்கு ஒரு குழுவாகவே கொடுக்குறேன். நான் அவங்க குறி வைக்கலாம் இல்லை, தெரிஞ்செல்லாம் இல்லை, அவங்க மேபி மொசாத்துக்கு நெருங்கிய நபர்களாக இருப்பாங்க. இவ்வளோ பேர்த்த டார்கெட் வச்ச இஸ்ரேல் வந்து சும்மாலாம் அவங்கள விட்டு வைக்க வாய்ப்பு இல்லை. நான் என்னுடைய அனுமானத்தில் நினைக்கிறேன். நான் இந்த ப்ரெடிக்ஷன் நான் 100% நான் நம்புகிறேன் கூட. ஏன் இதை நான் எந்த அளவுக்கு நம்புகிறேன்னா, கண்டிப்பாக அவங்க ஐஆர்ஜிசி இதுக்கப்புறமா அவங்க குழுவை கண்டுபிடிச்சி அவங்க உள்ளக்கிற ஓட்டையை கண்டுபிடிக்கலாம், ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. என்ன நடந்தது அப்படின்னா, சேம் நாங்கள் ரஷ்யாவுக்குள்ளார உக்ரைன் எப்படி பண்ணாங்களோ, உக்ரைன் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய வெஹிக்கிள் ஒரு ஹோம் டெலிவரி பண்ணுற மாதிரி மேலே ட்ரோனை வைத்து அங்கே இருக்கக்கூடிய நிகழ்த்தினாங்களோ, ஃபஸ்ட்டே என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யாவுக்குள்ளார மொசாத் வந்து ஊடுருவிட்டு அதுக்கப்புறம் ட்ரோன் அவங்க இருக்கிற பகுதியில் வர வச்சுக்கிட்டு எந்தெந்த பகுதிகள் இருக்கோ, அதாவது வான் தடுப்பு சாதனங்கள் எந்தெந்த பகுதியில் இருக்கோ, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரோன் மூலயமா அட்டாக் பண்ணி அதை செயலிழக்க வச்சு, அதுக்கப்புறம் மேலே விமானத்திலிருந்து தாக்கல் நடத்தி அதை செயலிழக்க வச்சுருக்காங்க. நம்மளுக்கு கான்செப்ட் புரியுதில்ல, அதுக்கான வீடியோ பதிவு கூட போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் டெப்த்தாக கிடைக்காதனால இது எனக்கு சந்தேகமாக இருந்தது. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரோனே எடுத்து தாக்கல் நடத்தினாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இது ரொம்ப கிளியராக இருக்குது. இவங்க இறக்குமதி செஞ்சுருக்காங்க அவங்க நாட்டுக்குள்ளாரையே. ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 10 ட்ரோன் விதம் வந்து அவங்க கொண்டு போயிருக்காங்க, இல்லை எப்படியோ கொண்டு வர வச்சுட்டாங்க. ஏன்னா 1 மாதத்துக்கு மேலே இருந்திருப்பாங்க போல் மொசாத் ஏஜென்ட்ஸ். அங்கே உள்ளே இருந்து ஃபஸ்ட்டு இவங்க இடங்களை தேர்வு செய்து அங்கேயே ஒளிந்திருந்து அங்கே இடங்களை தாக்கினதுக்கு அப்புறம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஈரானுடைய மொத்த நிலைகளும் அங்கங்கே டார்கெட் வச்சாங்க. ஸோ இந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய நிலைகள் உள்ள நுழையுது, மொசாத் நுழைய முடியுது அப்படின்னா சும்மா கீழ் லெவல்லாம் வந்து வாய்ப்புகள் இல்லை, மேலே இருக்கக்கூடிய லெவலில் தான். காணியவர்கள் மீது ஏன் தாக்கல் நடத்தலைன்றது முதல்லேருந்தே டவுட்டு. இதுக்கப்புறம் முடித்து கொள்ளவில்லை என்றால் வேறு ஒன்றும் செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நான் இன்னொரு குழு கூட கொடுக்குறேன். ஏன்னா இன்று அடுத்த ஒரு அறிவிப்பு, இது இப்போ நிற்க போகிறல 14 நாள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குன்றமா சொல்கிறாங்க. மேபி அவங்க கமாண்டருக்குள்ளாரையே நிறைய உள் வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க யூனிஃபார்ம்லாம் கழட்டிட்டு இவங்களுக்கு எதிராகவே திரும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கட்ட தாக்குதல், அதாவது இது எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னா, லெபனானுக்குள்ளார அந்த பேஜர் தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அவங்க ஐஆர்ஜிசியோட மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, இராணுவ வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள நிகழலாம் என்று என் உள் மனசுக்குள்ள ஒரு சில மறுவைத்த நபர்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. இது நடக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேபி இது வந்து டவுட்டில் 50% போட்டுக்கோங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த மொசாத்தினுடைய பிளான். அதனால தான் மொசாத்துக்கு லிங்கே இல்லாத ஒரு நபர் நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு ஐதுல்லா காமேனி அவர்கள் வந்து லெப்டினன்ட் ஜெனரல் ஹுசைன் சலாமி அவர்களுக்கு பதில் ஒரு புதிய நபரை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முகமது பாக் பவுர் அவர்களை வந்து தேர்வு செஞ்சுருக்கிறார். ஏன்னா இன்று அவர் கூட இருந்த யாருமே, அவருக்கு ஆறுதல் கொடுத்த யாருமே இன்னைக்கு உயிரோடு இல்லை. அத்தனை பேர்த்தையுமே வந்து இஸ்ரேல் எலிமினேட் பண்ணிட்டாங்க. இது ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாட்டுக்குள்ளே போயிட்டு இன்னொரு இராணுவ தளபதிகள் எல்லாத்தையும் அடித்து முழுசாக முடிக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரத்து பேச்சுவார்த்தைக்கு நீ வந்து உட்காரோன்றதெல்லாம் முடியாது. இப்போ இந்தியா பாகிஸ்தான் மாதிரி நிறைய பேர் 2 நாள் முடிஞ்சிருமானா இதெல்லாம் வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அந்தளவு ஃபுல் ஈகோ வந்து சீண்டி இருக்காங்க. மொசாத்தை விட இன்னும் மிக பயங்கரமான ரொம்ப விசுவாசமான ஒரு ஆள் யார் அப்படின்னா, இந்த ஐஏஇஎனுடைய ரஃபேல் கிராசி. இந்த ரஃபேல் கிராசி அவர்கள் வந்து இவ்வளோ நடந்தும் பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி இஸ்ரேலுக்கு நீங்கள் நேரடியாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல. பொது வெளியில் எக்ஸ் தளத்தில் 2 அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸிலிருந்து எந்த ஒரு அதாவது அணு ஆயுதங்களோட செறிவூட்டப்பட்ட அணு ஆயுதங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அங்கேருந்து அப்படி ஒன்றும் லீக் ஆன மாதிரி தெரியல, ரேடியோ ஆக்டிவ்லாம் லீக் ஆன மாதிரி தெரியல, லைட்டான டேமேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில அணு நிலையங்கள் மீது தாக்குதலே நடத்தலை அப்படின்ட்டு ஒரு குழு கொடுத்தாங்க. நான் அப்போ உங்ககிட்ட ரவிக்குமார் ஆர்கே சேனல் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் நிஜமாகவே நல்லது சொல்கிறீங்களா இல்லை இஸ்ரேலுக்கு குழு கொடுக்குறீங்களா, இஸ்ரேலுக்கிட்ட தகவல் கொடுக்குறீங்களா? ஏன்னா இதெல்லாம் அடிக்காமல் இருக்குது, கொஞ்சம் லேசாக தான் காயமடைஞ்சிருக்கு அந்த பகுதியில், கொஞ்சம் பார்த்து சோதானமாக பண்ணி விடுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம்ல.
அதை கிளியர் பண்ணிக்கலாம். இவர் வந்து எக்ஸ் தளத்தில் போட்ட அடுத்த 1 மணி நேரத்தில் மறுபடியும் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, இந்த வீடியோ பதிவு உங்களுக்காகவே டேப்ரீஸ், அந்த டேப்ரீஸ்னுடைய ஏர்போர்ட் பக்கத்துலேயும் அங்கேயும் பயங்கர கடுமையான ஒரு தாக்குதல். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட அணு நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குல்ல, அந்த இடத்துலையும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல். அதாவது இப்போ என்ன மாதிரியான சந்தேகங்கள் வருதுன்னா, இப்போ சொல்றாங்க அந்த இடத்துல ரேடியேட்டிவ் வருதான்ற ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஐஏயுடைய கிராசி அவர்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த அறிவிப்பு என்னன்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அந்த அளவுக்கு நம்ம என்ன சின்ன குழந்தைங்களா சொல்லுங்க. ரொம்ப கிளியராக வெளிப்படையாகவே சொல்றாரு, ஐயா நீங்கள் அடிச்ச அடி சரியில்லை, கொஞ்சம் சேர்த்தி அடிங்கன்னு. அந்த டேப்ரீஸ் மட்டும் இல்லை, விமான நிலையத்திலையும் அங்கே இருக்கிற நிலைகளும், அப்புறம் இன்னொரு பகுதி பண்ணா அந்த நட்டான்ஸ் என்ற பகுதி நோட் பண்ணுங்கன்னு சொன்னேன், நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி. இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, 3D இமேஜஸோட போட்டிருந்தாங்க. மறுபடியும் அந்த பகுதியில் ஒரு தாக்குதல். அடுத்தடுத்த இந்த புகைப்படங்கள்லாம் பாருங்கள், மேக்ஸர் இமேஜஸ்லாம் போட்டிருக்காங்க. பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்தித்திருக்கிறாங்க. மறுபடியும் பயன்படுத்த முடியுமான்ற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல எழுந்திருக்கிறது. இப்போ உங்களுக்கு இன்னொரு இடத்துல இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம் கூட, அதை விலக்கிட்டு சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்புமே கூட. ஏன்னா ஐஏயோட கிராசி வேறு இன்னொரு குழு கொடுத்துருந்தாரு. நார்மலாகவே ஈரான்கிட்ட ஒரு 500 மீட்டர் ஆழத்தில் இருக்குது, நம்மளால் வந்து அது அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போயிட்டு அதை அழிக்க முடியாது அப்படின்னா கூட அந்த பாதைகள் இருக்குது. அந்த பாதையிலிருந்து ஒட்டுமொத்தமாக இவங்க அனுப்பின பங்கர்ஸ் பாம்பர் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அட்லீஸ்ட் ஒரு 8 அடிக்கு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வெடிச்சிருக்கும். 8 அடி உள்ளே போயிட்டு வெடிச்சதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அது அப்படியே மண்ணோடு மண்ணாக அமைங்கிருச்சு அப்படின்னா அது மறுபடியும் இவங்க தொலைஞ்சி எடுத்து பயன்படுத்த முடியுமா, இல்லை சப்போஸ் உள்ளே போனாலுமே மறுபடியும் அது செறிவூட்டப்பட்டது வேற என்ன நிலைமை ஆகும், இல்லை அதனால் ரேடியோ வருமான்ற பதற்றத்தில் அது கைவிடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரியான டாக்டிக்ஸை கூட பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவுமே லொக்கேஷனோட கொடுத்துட்டாரு யார், ஐஏயோட கிராசி அவர்கள். எந்தெந்த இடத்துல 500 மீட்டர் இருக்குது, எந்தெந்த இடத்துல 400 மீட்டர் இருக்குன்றதை தெளிவாக கொடுத்துட்டாரு. அப்போ இத்தனை நாள் இவர் ஈரானுக்குள்ளார செக் பண்ணலாம் போகல, அங்கங்கே இங்கங்கே இருக்குப்பான்றதை தெளிவாக சொல்லிட்டாரு. இதுவரை நடந்த தாக்குதலில், காலையில் நடத்திய தாக்குதலில் 78 பேர் இறந்ததாகவும் 329 பேர் இன்ஜூர்ட் ஆனதாக வந்து சொல்லியிருக்காங்க. வான்பரப்புகள் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. இதில் ஈராக்கினுடைய வான்பரப்பும், ஜோர்டனுடைய வான்பரப்பும், சிரியாவுடைய வான்பரப்பும் முழுமையாக மூடப்பட்டிருக்கு. அதனால் ஈராக் என்ன பண்ணிட்டாங்க, ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அலி சூடானி அவர்கள் எதுக்கும் ஒரு சோகமாக அவங்கள நம்ம திட்டுற மாதிரி போட்டு, அவங்க சோகமாக உட்காந்துக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எங்கள் நிலையில், அது குறிப்பாக எங்கள் வான்பரப்பை எங்களுக்கு தெரியாமல் பயன்படுத்துவதில்லை, நான் உங்களுக்கு போனால் போதும் இடங்களை கொடுத்தா நீங்கள் அது ஈரானுக்கு எதிராக தாக்கல் நடத்துறீங்களா, எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்ட்டாங்க. ஜோர்டன் மட்டும்தான் வந்து களத்தில் இறங்கிட்டார் தலைவர். அவ்வளோதான். இனிமேட்டு பார்த்தீங்களா இல்லை வீடியோ பதிவெல்லாம் உங்களுக்காகவே பாருங்கள். இந்த வீடியோ பதிவுன்னா இனி பிரத்யேகமாக முட்டிக்கு நொறுக்கி எடுக்க போகிறாரு. இப்போ எது ஈரானுடைய ட்ரோன்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், களத்தில் முடிச்சு தள்ளாடுற முடிவுலகிறாரு. அந்த அளவுக்கு ஃபுல் ஃபோர்ஸில் இருக்கிறாரு. இருந்தாலும் கொஞ்சம் கடும் கண்ணன்னு சொல்லிவிட்டாங்க, பாருப்பா இஸ்ரேல் ஈரான் நீங்கள் 2 பேருமே எங்கள் நிலைகள்லாம் பயன்படுத்தாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈரான் கிட்ட வந்தது அப்படின்னா இடைமறுத்து தாக்கல் நடத்துவாங்க. இப்போ நான் வரும்போது கூட நார்த்தன் இஸ்ரேல் பகுதியில் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ரெட் சைரன் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இது அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னா துருக்கி காலையிலேருந்து கேட்டே இருந்தீங்க. துருக்கியில் இருக்கக்கூடிய நேஷனல் பொலிட்டீஷியன் டேவிட் அவர்கள் என்ன சொன்னார்னா, இங்கே பாருப்பா இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்கல் நடத்தினது துருக்கிக்கு விடப்பட்ட எச்சரிக்கை. அதனால் துருக்கி இதுக்கப்புறம்லாம் வந்து கொஞ்சம் சோதானமாக இருந்துக்க வேண்டியதான். துருக்கி சுற்றி நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு, நம்ம நெருப்புக்கு மத்தியில் வாழ்ந்துட்டுருக்குறோம், கொஞ்சம் நம்ம சோதானமாக இருந்துக்க வேண்டியதான்ட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டாரு யார், எரடகன் அவர்கள். துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன்ட்டார். முடிச்சிட்டாரு கதையை. கண்ணை குத்துற கண்டனத்தை தெரிவிச்சுட்டு, இஸ்ரேல் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களால் ஒட்டுமொத்த எங்கள் இஸ்லாமிக் ரீஜியனே ஒன்றிணைந்து ஒரு பெரிய, அதாவது என்ன மத மோதலை தூண்டுற மாதிரி இருக்குது, எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்தால் என்ன ஆகும்னு தெரியுமா, இது ஒரு பொழுதும் எஸ்கலேட் ஆக விடவே கூடாது, இது இறுதி எச்சரிக்கை இஸ்ரேலுக்குன்ட்டாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா, அவர் வேறு பாருங்கள் துருக்கி சுற்றி வளைச்சிட்டாங்கன்னும் போது நம்ம கண்டனம் கூட தெரிவிக்கலன்னா கொஞ்சம் கஷ்டம்தான்றதுனால ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதான்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு. பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலும், ஒரு சில நெருடல்கள் இருந்தாலும், இந்த தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு எங்கிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கலன்ற நெருடல்கள் இருந்தால் கூட நாங்கள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு முழு ஒத்துழைப்பு, அவங்களுக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது, ரைட் டு டிஃபெண்ட் இட் செல்ஃப்,
அவங்க நாட்டை காப்பதற்காக இந்த தாக்கல் நடத்துவதில் நியாயம், நீதி, நேர்மை அனைத்தும் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான தலைவர்கள், ஜெர்மனி தலைவர்கிட்ட பேசியிருக்கேன், சவுதி அரேபியா கிட்ட பேசியிருக்கேன், ஜோர்டனுடைய கிங் அவர்கள்ட்ட பேசியிருக்கேன், எகிப்துடைய அல்சிசி கிட்ட எல்லாத்துக்கிட்ட பேசி ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். நானும் ஒரு உலக தலைவர் இல்லையா, ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன், போடு 2 கண்டனத்தாரு. எகிப்தினுடைய அல்சிசியும் வந்து அவரும் 2 கண்டனத்தை போட்டாரு. யாருக்கு? எங்க இஸ்ரேலுக்கு 2 கண்டனத்தை போட்டிருக்கிறாரு. ஈரான் தரப்புலையும் வந்து பெரிய அளவுக்கு சொல்லி இருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அமெரிக்கானுடைய ட்ரம்ப் அவர்களோட அறிவிப்பு தான். என்ன அறிவிப்புனா, ஒன் ஆஃப் த சூப்பர் அட்டாக்குங்க. யாருங்க? இஸ்ரேல் வந்து ஈரானுக்குள்ளே நடத்தினது வாட் ஏ பியூட்டிஃபுல் அட்டாக், தெரிக்க விட்டுருக்குறாங்கன்ற மாதிரி தனது எக்ஸலத்தில் போட்டு இந்த பதிவை போட்டிருந்தார். இந்த பதிவில் என்ன போட்டிருக்கிறாருன்னா, ஈரான் வந்து ஒப்பந்தம் செய்ய கடைசி வாய்ப்பு, உங்கள் நாட்டை காப்பாற்றணும்னா, உங்கள் பேரரசை காப்பாற்றினா வா, வந்து ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்த போடு, இல்லைனா நான் 60 நாள் டைம் கொடுத்தேன், எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், உங்ககிட்ட எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தேன், அதை செய் இதை செய்யலாம் சொன்னேன், கொஞ்சம் நெருக்கமாகவும் சொல்லி பார்த்தேன், நீங்கள் கேட்கல, இது நீங்களாக வாங்கிக்கிட்ட விளைவு தான். ஏன்னா அமெரிக்கா வந்து உலகில் எங்கும் சிறந்த மிகவும் ஆபத்தான இராணுவ உபகரணங்களை தயாரிக்கிறது. அதெல்லாம் இஸ்ரேல்கிட்ட நிறைய இருக்கிறது, இன்னும் நிறைய வர உள்ளது, நாங்களும் இன்னும் நிறைய கொடுக்க போகிறோம். அதை எப்படி பயன்படுத்துறது என்பது அவங்களுக்கு தெரியும், ரொம்ப கிளியராக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் அறிந்து எதிர்பார்த்து அல்லது சொல்லப்பட்ட எதையும் விட மிக வேகமாக மிக மோசமான விளைவுகளை உங்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஈரான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இதுக்கப்புறமும் நிறைய பேர் என் பேச்சை கேட்கறனால இறந்து போயிட்டாங்க. அடுத்த வேவ் வந்து இன்னும் மோசமான தாக்குதலையும் இன்னும் பல மரணமும் அழிவையும் ஏற்படுத்த வல்லது. இந்த படுகொலைகளையும் நீங்கள் ஏற்கனவே தடுத்திருக்கலாம், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி வராங்க. இது முடிவுக்கு வர வேண்டிய நேரம் இருக்கிறது. இன்னும் அதிகமான படுகொலையும் திட்டமிட்ட தாக்குதலும் இன்னும் கொடூரமாக நடக்க போகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, வா அந்த கையெழுத்த போடுன்றாங்க. இவ்வளோ மிரட்டினதுக்கப்புறமும் ஒரு நாடு வந்து தனது சுயமரியாதையை இழந்து கையெழுத்து போடும்னு நினைக்கிறாரா? ஆனால் ஈரான் போடும்னு நினைக்கிறாரு. இல்லைனா முடிச்சுடுவோம் கதையை அப்படின்னு சொல்கிறாரு அராச்சி அவர்கள். யாருங்க? ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு ஒரு கடிதமும் ஐஏஇஓவுக்கு ஒரு கடிதமும். ஐஏஇஓவுக்கு எதுக்கு எழுதினார்னு எனக்கும் புரியல, அவர் வெளிப்படையாகவே தெரிஞ்சு போச்சு. இன்னும் ஏன் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட அணு நிலைகள் மீதெல்லாம் வந்து தாக்கல் நடத்துகிறாங்கன்னும் போது இன்னும் நீங்கள் கண்டனம் கூட தெரிவிக்கலை, சொல்லுங்க அப்படின்னு கேட்குறது எனக்கு எந்த வகையில் நியாயம்னு தெரியல. சரி, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் போயிட்டு என்ன நியாயம் கிடைக்கிற போது ஈரானுக்கு? ஒரு நியாயமும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு இருந்தாலும் தனது கடிதத்தை எழுதியிருக்காங்க. அவங்களுடைய மொசாத் பெசஸ்கியன், அவரோட பிரசிடென்ட் பெசஸ்கியன் அதிபர் அவர்கள் என்ன போட்டார்னா, இந்த ஃபூலிஷ் அட்டாக், இந்த பொதுவான முட்டாள்தனமான தாக்குதலுக்கு பதிலடிகள் கொடுத்தே ஆக வேண்டும், இந்த விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்பதை மிக கடுமையான முறையில் எச்சரிக்கிறேன்ட்டாங்க. ஹமாஸ் வந்து குளோபல் ஆக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க, இஸ்ரேல் மீது குளோபல் ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இதை நான் கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான், எந்த குளோபல் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அங்கே கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க. காரணம் என்னென்னா, இந்த வரைபடத்தை பாருங்கள், இதுவரை இல்லாத அளவுக்கு சுத்தியை நெருக்கி அடுத்தடுத்த மக்களை வெளியேற சொல்லியிருக்காங்க, தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்காங்க. ஏன்னா இப்போ பெரும்பாலான ஃபோக்கஸ் வந்து இங்கே ஈரான் மீது இருக்கிறனால அங்கே இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதல் தான். ஸோ அதனால் ஹமாஸ் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது சாலச்சிருந்தது அந்த இடத்துல, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. பட் குளோபல் ஆக்ஷன் வந்து இந்த இடத்துல ஹமாஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்குள்ளாரையும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் லாக்டவுன், ஒரே ஒரு சின்ன ஆள் கூட வெளியே வரல, ரொம்ப நிசப்தமாக இருந்தது. ஈரானுடைய தாக்குதல் எந்த நேரத்தில் நிகழலான்றதுனால ஒரு படி மேலே போயிட்டு அங்கே குறிப்பாக ஐரோப்பாவில் ஒரு சில நாடுகள், ஸ்வீடன், இன்னும் ஒரு சில நாடுகள்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்பசி க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. நோ விசா, நோ பேப்பர் ஒர்க், எதுவுமே வேணாம், இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இடையில் ஒரு நியூஸ் வந்தது, அது உண்மையாக ஃபேக்கான்னு தெரியல, பட் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன், சிறுமொழிக்குள்ளே அனுப்பிடாதீங்க, மேலேயே நிறுத்தி வச்சுக்கோங்க. நெதன்யாஹு அவர்கள் வந்து திடீர்னு சைப்ரஸுக்கு போனார், கிரீஸுக்கு போனார், அங்கே போயிட்டு ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு வந்தாருன்னு சொன்னாங்க. மேபி இருக்கலாம், ஏன்னா இங்கே பென்குரியன் விமான நிலையம் முழுசாக காலி பண்ணி வச்சுருக்காங்க, எல்லா ஏர்பேஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஈரான் எந்த அளவுக்கான தாக்குதல் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஈரான் எந்த அளவுக்கு தாக்குதல் எடுக்க போகிறாங்கன்ற ஒரு கேள்வி வர்றதுக்கு முன்னே இன்னொன்று சொல்லிடுறேன். நேற்று இரவே ஈரான் வந்து இந்த தாக்குதலுக்கு உடனே பாலஸ்டிக் ஏவுகணைகளை தாக்கல் நடத்தலான்னு பிளான் பண்ணாங்க. ஒரு வெஹிக்கிள் போனது அதையும் முடிச்சிட்டாங்க, கிளம்பி போனதையும் முடிச்சிட்டாங்க. அதனால் இவங்களால் தாக்குதல் ஒரு சின்னது கூட நடத்த முடியல. ஏதோ ஒரு ஓரமாக அந்த பக்கம் தள்ளி இருக்கிற
ஒரு 100 ட்ரோன் மட்டும் தான் தாக்கல் நடத்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் தொடச்சி தூக்கி மறுபடியும் தாக்குதலை எடுக்க போகிறாங்கன்றது தெரியுது. இந்த ஆப்ரேஷன்லாம் அடுத்தது அமெரிக்கா வந்து நுழையணும்னு இஸ்ரேல் விருப்பப்படுறாங்க. அது நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனி உலகை காக்க வேண்டிய ஒரு தருணம். ஏன்னா இதை வெளியிட்டிருக்காங்க. ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லா நாட்டையுமே ஃபஸ்ட்டு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, ஓமன், கடைசியில் எத்தோப்பியா, உக்ரைன், இந்த பக்கம் சுற்றி சீனா வரைக்குமே அவங்களோட ஆயுத பவர் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றும் இல்லாத பண்ண வேண்டும்ன்றது சொல்லியிருக்காங்க. இந்த வரைபடத்துலையும் பாருங்கள், இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், அது மேலே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இஸ்ரேல் நம்மளுக்கு சாதகமாக தான் வெளியிட்டிருக்காங்கன்றதே நான் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் சொல்லிடுறேன். நான் இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். அடுத்த ஆப்ரேஷன் இன்னும் 14 நாள். இவங்க டார்கெட் என்னென்னா 14 டே. இந்த ரைசிங் லைனுடைய டேட் வந்து 14 நாள். இந்த 14 நாளுக்குள்ளார இவங்களோட ஒட்டுமொத்த ஆயுத இருப்புகள், ஆயுத குடோன்கள், பாலஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கின்ற இடங்கள் அத்தனையும் துவம்சம் பண்ணி தூளாக்க போவதாக தகவல்கள் வந்திருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் கூட கேப்பே இல்லைங்க. வந்துட்டே இருக்குது, தாக்கல் நடந்துகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது, அவங்களும் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. திடீர்னு போர் அடித்தா வராங்க, அடிக்கிறாங்க, போகிறாங்க. வான் தடுப்பு சாதனங்கள்லாம் ஒன்றுமே இல்லாத போய் இவங்க இதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்ணால் தான் உண்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள், ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் வெகுண்டு எழுந்துட்டாங்க. அடிச்சே ஆகணும், இஸ்ரேலை வந்து அடிச்சா, இதுக்கப்புறமும் நீங்களை விட்டு வைக்காதீங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டத்தை வெகுண்டு எழுந்திருக்காங்க. அந்த போராட்ட மக்களை பார்த்து ஐஆர்ஜிசி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. இந்த கோபம் இதெல்லாம் நியாயம்தான், ஆனால் இருக்கின்ற இடங்களில் லொக்கேஷன்லேருந்து இது எல்லாமே நாங்கள் ஒரே ஒரு ஆயுதம் கொண்டு போனால் உடனே ஒரு வீடியோ பதிவு உடனே எக்ஸ்ட்ராத்தில் போடுறீங்க. யாரை கேட்டு போடுறீங்க? பெரும்பாலும் இந்த மேஜராக எல்லா இடமும் தெரிஞ்சதுக்கான காரணமும் இதுதான். அதனால் இனி நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், உங்கள் கோபங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த ஒரு ஃபோட்டோவும் எந்த ஒரு பதிவும் வாட்ஸ்அப்பில் வெளியிடாதீங்க அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் இஸ்லாமிக்னுடைய ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் இன்னும் ஒரு சில பதிவுகள்லாம் வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க. அடுத்த 5000 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தயாராக இருக்குது, ஒரு பாயாசத்தை போற்ற வேண்டியதுதான்ற மாதிரி அடுத்தடுத்த பதிவுகளும் வீடியோவில் மிரட்டல்களும் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. இப்போ ஈரான் தரப்பில் இருந்து மிரட்டல்லாம் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்குது. வீடியோவில் சொல்கிறேன் நான், ரியல் எந்த அளவுக்குன்னு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஏன்னா ஆயுதங்கள் இருக்குது, அதை எடுத்து பயன்படுத்த முடியுமா அப்படின்றது இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இவங்க எடுத்து வெளியே வந்து தாக்குதலுக்கான முயற்சிகள் எடுத்தாவே வந்து திடீர்னு, அதாவது இது எப்படி இருக்குன்னா, அடிக்கணும்னு நினைக்கும் போதே வந்து அவங்க அடிச்சிடுறாங்க. இஸ்ரேல் வந்து மேலே தாக்கல் நடத்துகிறாங்க. இப்போ பாலஸ்தீன ஏவுகணைகள் ஒரு பர்டிகுலர் பகுதியில் இருக்குது, எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, முடிச்சிடுறாங்க அவங்க. அதுதான் பிரச்சனையே. இப்போ இவங்களுக்கு என்ன, இப்போ ஈரான் தரப்பில் ஒரு ஃபீல் அப்படின்னா, முன்பு இருந்து வேறு நிலைமை வேறு, இப்போ எல்லாமே எல்லா இடமும் தெரிஞ்சிருச்சா அப்படின்ற ஒரு கவலை இருக்கிறது. ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் தெரிஞ்சிருக்குமான்ற மற்றொரு கவலையும் இருக்கிறது. ஸோ பார்க்கலாம், இனி ரொம்ப டஃப்பான காலமாக இருக்க போது ஈரானுக்கு, இஸ்ரேலுக்குமே கூட. ஏன்னா தட்டு மாதிரி அவங்க கிட்ட ரீச் ஆகக்கூடிய ஆயுதங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. நான் அந்த ஆயுதங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் நான் நிறைய சொல்லணும்னு நினச்சேன். நேரம் காலத்தின் காரணமாக நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த பதில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கலாம், நம்ம அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் பெரிய ஒரு டீமே விரைந்து வந்துட்டு இருக்கு மத்திய தர கடல் பகுதியில். எல்லாம் கரெக்டு தான், இந்த பக்கம் வந்துடாதீங்க. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, செங்கடல் பகுதியில் வந்துடாதீங்க. பேபிள் மேண்டப் ஸ்டேட் இருக்கு இல்லையா, சனா பகுதியில், இங்கே ஏற்கனவே பல அடிகளை வாங்கியிருக்கீங்க எமினி அவதிகள்கிட்ட. ஏன்னா எமினி அவதிகள் கம்முன்னு கப்சிப்புன்னு இருக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ இந்த இடத்துலையும் சரக்கு கப்பல் மீது எல்லாம் போகிறது டவுட்டு. இதுக்கப்புறம் ஈரானும் பொங்கி எழுதுட்டாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய 20% ஆஃப் குளோபல் ஆயில் அண்டு லிக்விடிஃபை நேச்சுரல் அண்ட் கேஸ் வந்து அந்த வழியாக தான் போயிட்டு இருந்தது. இப்போ அதையும் ஆல்மோஸ்ட் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஈரான் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இப்போ பயங்கரமான டென்ஷன், பக்கத்தில் மூச்சு விட்டால் கூட மூச்சில் காத்துற அளவுக்கு டென்ஷனாக இருக்கிறாங்க. அதனால் இனி சுற்றி போக வேண்டிய நிலைமை வருது. அப்படியே போனாங்கன்னா ஒரு 2-3 நாள் போயிடலாம். இப்படி சுற்றி போனாங்கன்னா 14-15 நாள் மேலே ஆகும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பார்த்துடலாம். அமெரிக்காவுடைய போராட்டம் இதனால் பெரிய அளவுக்கு மறைஞ்சுதானா, மறையலை. இங்கே பாருங்கள், இந்த போராட்டம் எல்லாம் இன்று கூட அங்கே மேலே வாஷிங்டனில் ஒரு 2-3 இடத்துலையும், கலிஃபோர்னியா, அரிசோனா, டெக்சாஸ், மேலே ஒட்டா போன்ற பகுதிகளும், இந்த சைடும் பென்சில்வேனியா, மீதி இந்த சைடு எல்லை பகுதியிலும் வந்து பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் தொடர்ந்து பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. இந்த பிரச்சனைனால என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இல்லைனா அதை நான் பிரதான செய்தியை எடுத்து போட்டிருப்பேன் நான் உங்ககிட்ட. 3600 நேஷனல் கார்டை இறக்கியிருக்காங்க. அதுவும் மறக்குன்ற சனிக்கிழமை இன்னும் மோசமாக ஆக போகுது. அங்கே பாருங்கள் அமெரிக்கா, அங்கே பாருங்கள் உங்களுக்கும் பெரிய பிரச்சனையாக போன்றாங்க. அதே போல் உக்ரைனும் ஒரு பகீர் தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த டினிப்ரோடெக்ஸ்ன்ற ரீஜியனில் பெரிய அளவுக்கான
இராணுவ வீரர்களை குவித்து திடீர் என்று உள்ளே நுழைந்திருக்கிறது ரஷ்யா இராணுவம் என்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க. ஃபைனலாக வீடியோவோட நிறைவு பகுதியில் நேற்று நடந்த விமான விபத்தில் 241 பக்கம் இருந்ததாக சொல்லப்பட்டது. பட் இப்போ 294 பேர் உயிரிழந்ததாக சொல்கிறாங்க. கருப்பு பெட்டி கிடைத்திருக்கிறது. அது இதுக்கப்புறம் தான் ஃபுல் டீட்டெயில் கிடைக்க போகுது. 294 அப்படின்னா அங்கே இருந்த மருத்துவ மாணவர்கள், பொதுமக்கள், இன்னும் அவங்களாம் கூட இறந்துருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் கூட. 41லேருந்து 94 பேர் உயிரிழப்புன்றது மிகப்பெரிய விஷயமும் கூட. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம சேனல். நன்றி, வணக்கம்.